வராது. அப்ப எப்ப வரோம்? வரோம் வரோம் இரு. எப்படி நைட்டுக்குள்ள வந்துருமா? நீங்க அங்க வீட்டுக்குன்னு முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கே. ஆனா உங்களை தேடி தான் யாரும் வரலையே. கல்யாண வேலையில எல்லாரும் பிஸியா இருப்பவே. கல்யாணம் 2 நாள் கழிச்சு தானே? ஆமா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை இருக்கு. எடுத்த உடனே நேரா கல்யாணமா? உங்க அண்ணி சேர்மதுரைக்கு இருந்து இருந்து இப்பதான் கல்யாணம் ஆக போகுது. அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். எம்மா எப்ப பஸ் வரும்? எனக்கு தெரிஞ்ச அநேகமா 2 நாள் கழிச்சு கல்யாணத்துக்கு இந்த வழியா வண்டி பிடிச்சு போவே. அதுல ஏறி போக வேண்டியதான். அவன் பேச்செல்லாம் கேட்காத. இப்ப வரும் மக்களே. வந்தா சந்தோஷம் தான். அங்க என்ன கார் போகாம நிக்குது? ஏ சுந்தரி, யார் இது? நம்ம அம்மாவை கூப்பிடுறாவே. யாருன்னு தெரியலப்பா. திரும்பி நின்ற வேண்டியதான். இங்க பாரு, நாதான். அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. மக்களை இங்க பாருங்க. யார் இது? யாரும் கண்டுக்காதே. ஆத்தாடி என்ன இறங்கி வந்துட்டாரு. என்ன என்ன இந்த பக்கம்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கும்னே. வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், போற வழியில உங்களை பார்த்தேன். சேர்மதுரை கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க எல்லாரும்? ஆமாண்ணே ஆமா. இது உன் பிள்ளைகளு தானே? ஆமா ஆமா. தீப்தி பிரவீன் இதுதான் என்னோட 2வது அண்ணே. அப்போ மாமாவா? ஆமாடா செல்லக்குட்டி. இவரு எங்க மாமாவா? நான் தாத்தான்லாம் நினைச்சேன். இந்த செல்லக்குட்டி என்ன படிக்குது? நானா மாமா? ஆமாமா. நான் இப்ப 5th ஸ்டாண்டர்ட். சரி சரி, சந்தோஷம். சரி எல்லாரும் வாங்கல, நானே வீட்டுல கொண்டு விட்டுறேன். இல்லனே வேணாம் வேணாம். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கஷ்டம்? இனி எப்போ பஸ் வந்து நீ வருவ, அதனால நானே விடுறேன். சரி மாமா. வேண்டாம் வேண்டாம். இப்ப பஸ் வரும், நாங்க ஏறி வந்துடுறோம். அத மாமாவே கொண்டு விடுறேன்னு சொல்றாங்களா? அப்புறம் என்ன? ஆமா, செல்லக்குட்டியே சொல்லிட்டா. ஆனால் நீங்க கார்ல தான் வரணும். அப்படியாண்ணே. சரி வாங்க போலாம். என்ன அவரு மட்டுக்கு தனியா போறாரு? ஒரு பேக் தூக்கிட்டு போக வேண்டியதானே? என்ன அண்ணேனோ. சீக்கிரம் வாங்க, விட்டுட்டு போனாலும் போயிடுவாரு. அப்புறம் என்ன, எல்லாரும் அமைதியா வரீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கண்ணே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாப்பிள்ளையால ஃபாரின்ல இருந்து வர முடியலையோ? ஆமாண்ணே, அவங்க ஏதோ ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்கேயும் அசைய முடியல. டேய் பிரவீன், நம்ம அப்பாக்கு என்னாச்சு? என்ன வியாதி? என்னாச்சு? அதான் ஏதோ அசைய முடியலன்னு அம்மா சொன்னாங்களே. ஏது ப்ரொமோஷனே சொல்ற? ஆமா, அப்படின்னா என்ன வியாதி? அட முட்டாளு, அது வியாதி இல்ல. ப்ரொமோஷன்னா ஒர்க் பண்ற இடத்துல அடுத்த லெவலுக்கு போறது. பணி உயர்வு தெரியுமா? பணி உயர்வா? அப்ப அப்பாக்கு நிறைய காசு கிடைக்கும்ல? ஆமா ஆமா. இதுக்குதான் படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா படிக்கணுங்கிறது. அங்க வேற கல்யாண வேலை எப்படி போகுதுனே? அங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பிரிச்சு பிரிச்சு பண்ணிட்டு இருக்காவ. இனி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேலை கொடுப்பாவ. ஐ ஜாலி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு கல்யாண செய்தி வந்திருக்கு. அதனால எல்லாரும் ஒவ்வொரு வேலையும் அவியவி வேலையா செய்யறவ. ஆமா, அப்படி பார்த்தா தானே முடியும். மாமா இனி எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன 10 நிமிஷம் தான் செல்லக்குட்டி. 10 நிமிஷம் இருக்கா? ஆமாமா, ரொம்ப ஆர்வமா இருக்க போலயே. ஆமா. தீப்தி, என்ன? இந்த மாமா ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல? ஆமா, எனக்கு இந்த மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ. உனக்கு? எனக்கு பிடிக்கலப்பா. ஏன்? அவரு சும்மா சும்மா செல்லக்குட்டி பண்ணிக்குட்டின்னு இருக்காரு. பிள்ளைகளுக்கு என்ன வேணும் சாப்பிடறதுக்கு? ஒண்ணு வேண்டாம் அங்கிள். ரோட்டை பத்தி வண்டி விட்டுங்க, அதே போதும். பயமா இருக்கு. இந்த பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் 1 நிமிஷம் தான். ஆமா ஆமா வருவாங்க. வருவல்ல? அது போதும். கடைசியா கிராம பயணத்துல உள்ள பார்த்தது. இப்ப எப்படி இருக்காளோ? வந்துட்டோம். எங்க எங்க? அதோ அந்த ரோஸ் கலர் வீடு தான். அதுவா? பரவாயில்ல, நம்ம வீட்டோட பெருசாவா இருக்கு. ஆமா ஆமா. சரி மக்களே, இறங்கிக்கோங்க. அப்பாடா கடவுளே, நல்லவேளை உயிரோட கொண்டு விட்டாரு. இனி நீங்க வரலையா? நீங்க முத போய் இதை வேலை செஞ்சு கொடுங்கம்மா, நான் அப்புறமா வரேன். சரிண்ணே சரி. டாட்டா. அதுக்குள்ள பறந்துட்டாரு. சரி வாங்க உள்ள போவோம். எங்க போறது? வீடு பூட்டி இருக்கு தெரியும்ல? ஆமா, வீடு ஏன் பூட்டி இருக்கு? நல்லா யோசிங்க. வீடு இதுதானா? ஆமாட்டி, எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடு தான். சரி, ரோட்ல நிக்கும் போது யாரும் கூப்பிட வரல. வீட்டு முன்னாடி நிக்கும், வரவேற்க யாரையும் காணோம். வரவேற்கிறதுக்கு நம்ம என்ன 3வது மனுஷனா? விருந்தாளி இல்ல? ஆனா இங்க விருந்தாளிய பாக்குறது மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னது? நீங்க கல்யாண கடை மேல இருந்து கீழ வரைக்கும் பாத்தீங்களா? நம்ம சேர்மதுரைக்கு தான் கல்யாணமா இல்லனா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சேர்மதுரை இருக்கு, அதான் கேக்கேன். ரொம்ப ஓவரா பேசாத. இங்க எல்லார்கிட்டயும் வாய் காமிச்சிட்டு இருக்காத. எல்லா பெரியவங்ககிட்டயும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். இப்போ என்ன உள்ள இருப்பவே, கதவு தட்டுன்னு திறக்க போறவே. எங்க தட்டுங்க பாப்போம், திறக்கறவளான்னு பாப்போம். என்ன நக்கலா பேசுறியா? இல்லனா ஒண்ணு பண்ணுவோம், கொஞ்ச நேரம் நிப்போம். வெளியில எங்கேயும் போயிருப்பாவே. சரி சரி, நம்ம குடும்பம் எங்க போனாலும் தெருவுல தான் நிக்குது. ஏன்னு தான் தெரியல. ஹலோ फ्रेंड्स, பார்ட் 5